இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு கோபுரம் என்றது ஒரு கட்டிடம் மாத்திரமல்ல, ஒரு தைப்பூச நன்னாளில் வந்து நல்லூர் பெருமை, உலகறிந்த பெருமை. நல்லூர் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து காவடி அந்த பெட்டகத்தில் வந்து நெல் நிரப்பி இப்போது கைலாச பிள்ளையாவிலிருந்து ஆரம்பிச்சு நல்ல வடிவான கோலம் வந்து போட்டு இப்போ நாங்கள் நல்லூரில் நிற்கிறோம். அதுலேயும் குறிப்பாக கைலாச பிள்ளையார் கோயில். இதில் இருக்கக்கூடிய தெற்கு வாசல் கோபுரம். நல்லூர் தந்தனை வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து தெற்கு வாசல் கோபுரம் இன்றைக்கு வந்து காண்பிய விரிப்பு காண்கிறது. மிக கம்பீரமாக இந்த பக்கமாக அந்த கோபுரம் எல்லாம் எழுந்திருக்கிறது. அதுக்குரிய ஏற்பாட்டு வேலைகள், ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாம் கைலாச பிள்ளையாரில் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு கோபுரம் என்றது ஒரு கட்டிடம் மாத்திரமல்ல, ஒரு கலை கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த யாழ்ப்பாண மண்ணுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கந்த புராண கலாச்சார மண்ணுன்னு சொல்லி அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் நிறைய விஷயங்கள் அதில் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ரெண்டு பக்கமுமே ஆறுமுக பெருமான், அதை விட வைரவர், பிள்ளையார், இப்படியான விஷயங்கள், பூதகணங்கள், காவடி ஆடக்கூடிய அடியவர்கள், காவல்காரர்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த வாயில் கோபுரத்தில் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே காரணம் இல்லாமல் இல்லை, எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொளியில் பதிவு செய்கிறேன். மாடு வண்டியில் பூட்டி அவைதான் இந்த காண்பிய விருப்புக்கு முன்னாக செல்ல போகிறது. அதற்குரிய ஏற்பாடு பணிகள். மேலே வந்து பெரிய பெட்டகம் என்று சொல்லிவினோம். அந்த பெட்டகத்தில் வந்து நெல் நிரப்பி மாட்டு வண்டில் எடுத்து அந்த மாட்டு வண்டில் முதல் முறையாக இதுக்கான போகிறது தான் இந்த காண்பிய விருப்பினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. தைப்பூசம் என்றது அறுவடைக்குரிய நாள். அறுவடை செய்வது பூசத்தில் வந்து நிறைய பேர் நெல் எல்லாம் அறுத்து கொண்டு வந்து விட்டு அந்த வாசல் எல்லாம் காட்டிக்கிறோம். அதை வெளிப்படுத்துகிற விதமாகவும் தன்னிறைவு வெளிப்படுத்துகிற விதமாகவும் நெல் எல்லாம் வந்து இதில் போடப்பட்டு கொண்டிருக்குது. நல்லூர் கந்தசுவாமி கோவில் பெருமையினுடைய அடுத்த மைல்கல் தான் இந்த நல்லூரானுடைய தெற்கு வாசல் வளைவு. ஏற்கனவே வந்து நல்லூரானுக்கு செம்மணி வளைவுக்கு அடுத்ததாக இந்த வளைவு வந்து தோற்றம் பெற்றிருக்கிறது. இந்த வளைவுகள் வெறும் அலங்காரத்துக்காக அமைப்பெறுவதை மாத்திரமல்ல, சமூகம், சமயம், வரலாறு, பண்பாடு, இந்த அடையாளத்தினுடைய சின்னங்களாக கூட அவை இருக்கிறது. உலக செல்நெறியிலே பல நாடுகளிலே இது போன்ற அலங்கார அடையாள வளைவுகள் மேற்சொன்ன நோக்கிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லூரானுடைய தெற்கு வாசல் வளைவு இன்றைய நாளில் வந்து தைப்பூச திருநாள் அன்று நண்பர்கள் 12 மணிக்கு தெய்வேந்திர முகூர்த்த நன்னேரத்தில் வந்து கந்தசுவாமியாருடைய பெருங்கருணையோடு காண்பிய விரிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நல்லூரானுடைய தெற்கு வாசல் வளைவு கட்டடமும் யாழ்ப்பாணத்தினுடைய கந்த புராண கலாசார அடையாளத்தை வந்து உயர்வித்து நல்லூர் கந்தசுவாமியாருடைய அருட்கடாட்சத்தை வெளிப்படுத்தி பக்தர்களை ஆற்றுப்படுத்துகிற நோக்கிலே அமைய பெற்றிருக்கிறது. புண்ணிய காலங்கள்லாம் இந்த கொத்து அந்த முறைதான் நடைமுறையில் இருந்தது. அப்போ கொத்தில் அளவெடுத்து அந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாம் எடுத்து வைப்பினோம். அது போன்ற நடைமுறை கைலாச பிள்ளையாவிலிருந்து போகுது. அதை விட வந்து தமிழருடைய பண்பாட்டிகளை பொறுத்தவரை இந்த மாட்டு வண்டிக்கு தனி விஷயம் இருக்குது. அந்த மாட்டு வண்டியில் இதை எடுத்து போகிறது தான் இந்த காண்பிய விரிப்பினுடைய முதலாவது அங்கமாக இடம்பெற இருக்குது. கொடுங்கை அமைப்புடன் கூடியிருக்கக்கூடிய நுழைவாயில் அமைக்கப்பெற்று நடுவிலே வந்து 2 தளங்களை கொண்டு ராஜகோபுரம் 5 கலசங்களை கொண்ட அமைப்போடு நிறுவப்பட்டிருக்கிறது. புறப்படுவதற்கு முன்பாக தேங்காயில் அடித்து கற்பூரம் கொளுத்தி இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகிறார்கள். இதுதான் காண்பிய விருப்பினுடைய ஒரு அங்கமாக இருக்கு. நிறைய மக்கள் மதம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அல்லாவிட்டால் சமயம், சமூகம் எல்லா மட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அடியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கணும். கைலாச பிள்ளையாவிலிருந்து இந்த கோவில் வீதி வழியாக நல்லூர் போகிற அந்த அளவு தூரம் வந்து 2 பக்கமுமே மங்கள தோரணங்கள், வாழைகள் எல்லாம் கட்டவிடப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த வரவேற்பு வளைவு இருக்குத்தானே, அதுக்கு பக்கத்தில் வந்து பாரி அளவில் மேல கச்சேரி நடந்து இருக்குது. சம்பிரதாயபூர்வமாக இது இந்த நாளில் திறந்து வைக்கப்படுகிறது. நேற்று நாள் வந்து சாந்தியெல்லாம் இடம்பெற்றிருந்தது. இந்த கோபுரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து அதுக்கு காரணங்களோடு எல்லாம் சொல்லியிருக்கணும். இப்போது கைலாச பிள்ளையாவிலிருந்து ஆரம்பித்து அந்த காண்பிய விரிப்புக்காக அவர்கள் வருகிறார்கள். மாட்டு வண்டில் நெல்லினுடைய ஏற்றியவாறு பல மலர் மாலைகள் போய் திறந்து வைக்கப்படுகிற அந்த நிகழ்வு இடம்பெற போகிறது. நாதஸ்வர கலைஞர்கள் இந்த பக்கமாக இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வடிவான கோலம் ஒன்று போட்டு கட்டிடத்தை பஞ்சாங்க வேலைப்பாடுகளுடன் அமைந்த 4 தூண்கள் தாங்கி இருக்கிறது. ராஜகோபுரத்தினுடைய நடுவிலே வந்து தெற்கு நோக்கி சண்முக பெருமான், ஆறுமுக சுவாமியும்,
வள்ளி தெய்வானை சமேதராக மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். ராஜகோபுரத்தினுடைய மறுபக்கத்தில் நடுவில் வந்து வடக்கு நோக்கி முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையோடு மயில் மீது அமைந்திருக்கிறார். கோபுரத்தினுடைய மேல்தளத்தில் கிழக்கு நோக்கி சரஸ்வதியும் மேற்கு நோக்கி மகாலட்சுமியும் வீற்றிருக்கிறார்கள். கோபுரத்தினுடைய 2 பக்கங்களிலும் கிழக்கையும் மேற்கையும் வந்து சதுர பண்டிகை அமைப்பு காணப்படுகிறது. இதுக்கு மேலதிகமாக வடகிழக்கு திசையிலையும் தென்மேற்கு திசையிலையும் 2 விநாயகப் பெருமான் காட்சி தருகிறார். வடமேற்கு திசையிலையும் தென்கிழக்கு திசையிலையும் வைரவ பெருமான் வீற்றிருக்கிறார். ராஜகோபுரத்தினுடைய முதலாம் தளத்தில் கோடி பூதங்கள் மொத்தம் 4 கந்தசுவாமியாருடைய இஷ்ட வாகனமாகிய மயில் மொத்தம் 8 காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜகோபுரத்தினுடைய முதலாம் தளத்தின் நடுவில் 2 பக்கமும் கஜலட்சுமி காட்சி தருகிறார். கொடுங்கை அமைப்போடு 4 மூலைகளிலும் கோடி பூதங்கள் மொத்தம் 4 மேலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாயில் தூண்களில் தெற்கு நோக்கி வாயில் காவல்களும் வடக்கு நோக்கி காவடி ஏந்திய பக்தர்களும் இருமரங்கில் காட்சி தருகிறார்கள். இந்த ஆண்டு நல்லூர் பெருந்திருவிழா காலம் முதல் முருகனடியவர்களும் காவடிகளும் இந்த வளைவினூடாக வருகிறது எம்பெருமானை தரிசிப்பதற்கு இறையருள் கூடி 12 மணிக்கு இந்த விஷயம் என்பது நிகழ்கிறது. தாண்டியதற்கு காண்கிறது நல்லூரானுடைய தெற்கு வாயில் அலங்கார கோபுரம். நல்லூர் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து காவடி ஒழிக்கக்கூடிய வேறு 2 பக்கமுமே செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலே வந்து வேலவன் வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளிருக்கிறார். பிள்ளையார் வைரவர், அதை விட வந்து அதுக்கு மேலே லக்ஷ்மி எழுந்தருளிருக்கிறார். பூதகணங்கள் இந்த மேல் மட்டத்திலே அதை காவல் செய்கிறது. அது மாதிரி கைலாச பிள்ளையார் பக்கம் இருந்து வரைக்கும் வந்து காவல்காரர்கள் 2 பக்கமுமே இருக்கிறார்கள். காவல் செய்வது போன்ற அந்த அமைப்பு இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலே வந்து ஆறுமுக பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். வள்ளி தெய்வானை சமேதராக ஒரு பக்கம் பிள்ளையார், மறுபக்கம் பைரவர். அதுக்கு மேலே 2 தளங்களை கொண்டிருக்கக்கூடிய விமானம் மேலே காணப்படுகிறது. மேலே வந்து லக்ஷ்மியினுடைய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான தோற்றமாக இந்த பக்கத்தில் இப்போது இது எழுந்து நிற்கிறது. நல்லூரானுடைய தெற்கு வாசல் வளைவு கால்கோள் 19/8/2020 செய்யப்பட்டிருக்கிறது. காண்டிய கிரிப்புக்காக 11/2/2025 வந்து நல்லூர் சைவத்தமிழ் பண்பாட்டு கலைக்கூடலுடைய பொறுப்பாண்மையில் இது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நல்லூர் கந்தப்பெருமானுடைய தென் திசை நோக்கிய நுழைவாயில் வரவேற்பு வாயிலாக அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே இன்று மங்களகரமாக முருகப்பெருமானுக்குரிய நெல்லு பெட்டகம் ஏற்றிய வண்டில் மங்களகரமாக முதல் வாகனமாக உள்ளே போய் பாதையை திறந்து வைத்தது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நல்லூர் கந்தப்பெருமானுக்கு கிழக்கு வாசலாக செம்மணியிலே அலங்கார கந்தனுக்கு ஒரு நுழைவாயில் வரவேற்பு வாயில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தெற்கு வாசல் வீதியை அடிப்படையாக வைத்து கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே இந்த வாசல் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏனைய வாசல்களுக்கும் இந்த பணிகள் நடைபெற இருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. தோரண வாயில், நுழைவாயில், வரவேற்பு வாயில் என்று சொல்லப்படுகிற இந்த பாரம்பரியம் இந்தியாவிலே பாண்டி மன்னன் காலத்திலே நாயக்க அரசருடைய
கோயில்களில் இப்படி வளைவு கட்டி வாயில் கோபுரங்கள் கட்டுகின்ற பழக்கம் இருந்தது. இப்பொழுது ஈழத்திலும் இந்த பண்பாடு நல்லூர் கந்த பெருமானை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. தூரத்திலே வருகின்ற போதே தெய்வ நினைப்போடு மனத்தை ஒடுக்கி பக்தி பூர்வமாக அடியவர்கள் கோயிலுக்கு வருவதற்கு இந்த வரவேற்பு வாயில் பெரிதும் உதவும் என்பதில் ஐயமில்லை. நிறைந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு கந்தபுராண கலாச்சார பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த வாயில் செதுக்கப்பட்டிருப்பது எமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சூரிய சந்திரர் உள்ளவரை இந்த வாயில் துலங்க வேண்டும். நல்லூர் பெருமை உலகறிந்த பெருமை, அந்த பெருமைக்கு இதுவும் ஒரு சிறப்பம்சமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஏலவே நல்லூரானுக்கு ஒரு வாயில் செம்மணி பக்கமாக அது அமைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது வரவேற்பு வாயிலாக இது இப்போது தோற்றம் பெற்றிருக்கிறது. இருக்கக்கூடிய அழகு சிறப்பு இன்னும் அடுத்த தளத்துக்கு போறதுக்கு பெருமளவில் இது உதவி செய்யும் என்றதில் மாற்றுக்கிறது இடம் கிடையாது. அதை விட வருகிற போது ஒரு தெய்வ சிந்தனை இன்னுமே மேலோங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நான் அப்போது சொல்லியிருந்தேன், குறிப்பாக இந்த நல்லூர் போகிற வரைக்கும் இந்த கோவில் வீதி முழுக்கவுமே ரெண்டு பக்கமும் மங்கள தோரணங்கள் வாழையில் எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் கோபுரமும் கம்பீரமாக தெரியக்கூடிய அதுக்கு முன்பாகத்தான் இந்த தோரண வாயில் ஒன்று இப்போது உருவாக்கப்பட்டு தனிச்சிறப்போடு அழகுமிக்க ஒரு தோற்றத்தோடு இருக்கிறது. நெல்லு கொண்டு போறதுக்கு நான் காரணத்தை யோசிச்சேன். அது முருகனுக்கு மிக பிடிச்சது. அதோட இந்த தைப்பூச நாள் அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த நெல்லு பெட்டகத்தில் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. மேலதிகமான விவரம் இருந்தால் அல்லது இதுக்கு வேற காரணம் இருந்தால் கீழே நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. தைப்பூச நன்னாளில் நல்லூரானுடைய கோவில் நிறைந்த மக்களோடு இருக்கிறது. இப்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டில் கோவில் அடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேர் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை விட எவ்வளவு நேர்த்தியாக கம்பீரமாக இந்த கோயில் நிமிர்ந்திருக்கிறது. கைலாச பிள்ளையாவிலிருந்து ஆரம்பித்திடக்கூடிய அந்த பயணம் என்றது மாட்டு வண்டில் முதலாக அதில் காண்பிய திறப்பை செய்து வைத்திருக்கிறது. இப்போது நல்லூரானுடைய முன்வீதி வரைக்கும் அவர்கள் வருகிறார்கள். நிறைந்த பக்தர்களோடு சமய பெரியவர்கள், கோவில் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த மாட்டு வண்டியில் பெட்டகத்தில் அந்த நெல்லை எடுத்து வருகிறார்கள் கைலாச பிள்ளையா கோயிலிருந்து. இதில் கூட ஒரு பாரம்பரியமான விஷயம் இருக்கலாம். விவரம் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்றைக்கெல்லாம் வழக்கொழிந்து போயிடக்கூடிய நிறைய விஷயங்கள் அது மீள ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் மாட்டு வண்டியில் இது கொண்டு வரப்படுகிறது. மாடெல்லாம் நல்ல மாலை போட்டு வெள்ளென்ற மாடுகள் அந்த பெட்டகம் இப்போது நல்லூரானுடைய கோவில் வரை கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கொண்டு வரப்படக்கூடிய விஷயம் இப்போது ரத்தி கோவிலுக்கு சேர்க்கப்பட இருக்கிறது.